Hello everyone. இன்னைக்கு என்கவுண்டரிங் காட் இன் லிஸ்ட் ஆஃப் தி எஃபெமரல் நேச்சரில் இன்னைக்கு எபிசோட் 2. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைகளை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறோம். அதாவது இது வந்து வெளியரங்கமான தேவைகளாக இருக்கலாம், இப்போ வந்து அத்தியாவசியான தேவைகளாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய அனுபவங்களோ இல்லை ஆவிக்குரிய ரீதியான தேவைகளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த தேவைகளை குறித்து நம்ம தேவன்கிட்ட கேட்டால் தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள் தரப்படும் எழுதப்பட்டிருக்கு, தட்டுங்கள் திறக்கப்படும் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பைபிளில் இருக்குது. எலியா ஐயா வந்து இசபெலுக்கு பயந்து ஒளிந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் கேட்பாரு, எலியாவே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. ஆண்டவருக்கு தெரியாதா என்ன வேணும்னு அப்படின்னு எலியா யோசிச்சிருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு ஆண்டவருக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கூட நாம் நம்மளோட தேவைகளை குறித்து, அத்தியாவசியான தேவைகளை குறித்தும் அல்லது வந்து ஆவிக்குரிய ரீதியான ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளணும், இல்லை ஆவிக்குரிய அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அப்படியாக இத்தனை பேருக்கு பைபிள்